ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஃபுட் ட்ரக் அப்படி இல்லைனா ஃபுட் ஸ்டாலில் கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட்ருப்போம். ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த மீட்டு என்ன மாதிரியான மீட் அப்படின்னு செக் பண்ணியிருக்கீங்களா? சப்போஸ் அந்த மீட் ஒரு ஹியூமன் ஃப்ளஷ்ஷாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி தான் யூஎஸில் மேரிலேண்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் ஹியூமன் ஃப்ளஷ்ஷை ஹாம்பர்கருக்குள்ளே வச்சு ஜோ மெத்தனி அப்படின்ற ஒரு பர்சன் பல மக்களுக்கு சேல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் ஜோ மெத்தனியோட கேஸை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். 1953 மார்ச் 2ஆம் தேதி யூஎஸ்ல இருக்கக்கூடிய மேரிலேண்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் ஜோ மெத்தனி பிறக்கிறாரு. இவருடைய குடும்பத்தில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அவருடைய அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருக்குது. அதே போல் அவருடைய அம்மாவுக்கு ஹெராயின் அடிக்ஷன் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க 2 பேருமே வீட்டில் இல்லாமல் எப்பவுமே வெளியே தான் இருப்பாங்க. ஜோ மெத்தனிக்கு 6 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதனால இவருடைய சின்ன வயசுல குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு இடமான ஃபாஸ்டர் ஹோம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவர் வளர்ந்து வராரு. 18 வயசுல அவர் மிலிட்டரியில போயிட்டு ஜாயின் பண்றாரு. அந்த இடத்துல தான் அவருடைய கொக்கைன் அண்ட் ஹெராயின் அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. 1973ல ஜெர்மன் மிலிட்டரியிலுமே இவர் சர்வ் பண்ணதா அவருடைய அம்மா சொல்றாங்க. ஆனா இவர் வியட்நாம் வார்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணதா ஜோ மெத்தனியே சொல்லியிருக்காரு. இந்த மிலிட்டரி சர்வீஸ்லாம் முடிஞ்சு இவர் டைரக்டா வீட்டுக்கு வராம வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆயிடுறாரு. அந்த இடத்துல இவருக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல. இவரை போலவே வீடு இல்லாம இருக்கக்கூடிய மற்ற மக்கள் கூட தான் தெருவில் தங்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல தான் இவருடைய ட்ரக் அடிக்ஷன் ரொம்பவே அதிகரிக்குது. இவருக்கு வீடு இல்லாததுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்ல தான் இருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர் ஆளு பார்க்கறதுக்கு 6 அடி உயரத்துல ரொம்ப ஓவர் சைஸ்டா இருக்கிறதுனால டைனி அப்படின்ற ஒரு நிக்நேமையும் அவருக்கு வைக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஃபோர்க் லிஃப்டிங் அப்படின்ற ஒரு வேலையிலையும் போயிட்டு ஜாயின் பண்றாரு. ஆனா அதுல சம்பாதிக்கக்கூடிய பணத்தையுமே ட்ரக்குக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ ஏர்லி 90s பீரியட்ல ஜோ மெத்தனி அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கிக்கிறாரு. ட்ரக் டிரைவரா வேலை பார்க்கறாரு. கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, தங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு இடத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஆனா ஹிஸ்டரி மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஜோ மெத்தனியோட ஒய்ஃப் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க. ஒரு நாள் ஜோ மெத்தனி தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. கம்ப்ளீட்டா வீடே எம்டியா இருக்குது. ஜோ மெத்தனி வீட்டுல இல்லாத சமயத்துல ஜோ மெத்தனுடைய ஒய்ஃபுடைய லவ்வர் வீட்டுக்கு வந்து அவங்களையும் அவருடைய குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட ஜோ மெத்தனி கண்டிப்பா அந்த பர்சன் ஒரு நல்ல இன்டென்ஷனோட இவங்களை கூட்டிட்டு போல அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. இந்த நியூ கப்பிள் கிட்ட காசு கிடையாது. ட்ரக்ஸ் வாங்குறதுக்காக அவங்களுக்கு காசு கண்டிப்பா தேவை. அதனால ஜோ மெத்தனுடைய ஒய்ஃப் ஒரு ப்ராஸ்டிடியூட் ஆகுறாங்க. அதுல கிடைக்கக்கூடிய காசை வச்சு ட்ரக்ஸையும் வாங்குறாங்க. ஒரு பிரிட்ஜ் கடையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே ட்ரக்ஸையும் யூஸ் பண்றாங்க. இந்த காரணத்தினால அவங்களுடைய குழந்தையோட கஸ்டடியும் அவங்க இழந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட ஜோ மெத்தனி கண்டிப்பா இந்த கப்பலை கண்டுபிடிச்சே ஆவன்ட்டு அவருடைய ட்ரக் எடுத்துக்கிட்டு கோவத்துல கிளம்புறாரு. இந்த நியூ கப்பல் எங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணி போறாரு. அப்போ அவருக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒரு பிரிட்ஜ் கடையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துலயே ட்ரக் எடுத்து ஹை ஆவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இவருக்கு கிடைக்குது. அதனால இந்த கப்பலை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. ஆனா அவங்க அந்த இடத்துல இல்ல. இதனால ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாரு. அங்க ராண்டி பைக்கர் அண்ட் ராண்டால் ப்ரூவர்னு 2 பேர் ட்ரக் எடுத்து ஹை ஆயிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஜாயின் பண்ணி இவரும் ட்ரக் எடுத்துக்கிறாரு. என்ன யோசிச்சாருன்னு தெரியல. 2 பேருடைய தலையையும் கட் பண்ணி அந்த இடத்துலயே கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒய்ஃபை பத்தி தெரிஞ்ச ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட போறாரு. அவங்க கிட்டயும் ட்ரக்கை கொடுத்து ஒய்ஃப் எங்க இருப்பாங்க என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்த கேட்கிறாரு. ஆனா அந்த ப்ராஸ்டிடியூட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே கொடுக்கல. இதனால அவங்களையும் கழுத்தை நெரிச்சு கொன்னு அந்த டெட் பாடியை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புதர்ல தூக்கி போட்டுறாரு. இதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ராஸ்டிடியூட்டையும் அப்ரோச் பண்றாரு. அவங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காதனால அவங்களையுமே கொன்னுடுறாரு. அந்த இடத்துல ஒரு ஃபிஷர்மேனை நோட் பண்றாரு. இந்த கொலையை பண்ணும்போது அந்த ஃபிஷர்மேன் அதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டீல் பைப்பை வச்சு அந்த ஃபிஷர்மேனோட தலையில அடைச்சு இன்ஸ்டன்டா அந்த இடத்துலயே அவரையும் கொன்னுடுறாரு. ஸ்டார்டிங்ல கொன்ன ராண்டி பைக்கர் அண்ட் ராண்டால் ப்ரூவருடைய தலைகளை இந்த இடத்துல புதைக்கிறாரு. அந்த ஃபிஷர்மேனோட பாடியிலையும் 2வது ப்ராஸ்டிடியூட்டோட பாடியிலையும் கல்லை கட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு ரிவர்ல இறக்கிடுறாரு. பின்னாடி போலீஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் 7 மணி நேரத்துல 5 பேரை அன்னைக்கு நான் கொலை பண்ணேன். அதனால அந்த நாள் ரொம்பவே பிஸியா இருந்ததுன்னு ஒரு இன்டர்வியூல ஜோ மெத்தனி சொல்லியிருக்காரு. 2 வாரத்துக்கு அப்புறம் ராண்டி பைக்கரையும் ராண்டால் ப்ரூவரையும் கொலை பண்ணதுக்காக போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்றாங்க. 18 மாசம் ஜெயிலையும் போடுறாங்க. அந்த சமயத்துல ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு கன்ஃபெஷனை இவர் பண்றாரு. கேத்தரின் அப்படின்ற ஒரு பொண்ணை கொலை பண்ணி அவங்களுடைய தலையையும் மீதமுள்ள டெட் பாடியும் வெவ்வேறு இடத்துல புதைச்சு வைக்கிறாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் டீகம்போஸ் ஆகிக்கிட்டு இருக்க அந்த தலையை தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய புழுக்களையும் மண்ணையும் கழுவிட்டு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த ஜோ மெத்தனி பண்றாரு. 18 மாசத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸும் இல்லாததுனால ஜோ மெத்தனியை ரிலீஸும் பண்றாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த கேஸ் ரொம்ப பெரிய மேஜரான ஒரு யூட்டனையும் எடுக்குது. ஏன்னா ஜோ மெத்தனி அவருடைய ஒய்ஃபையும் அந்த லவ்வரையும் கண்டுபிடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி
கொலை பண்றதுலயும் அதுலேருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலயும் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்குது. பட் கொலை பண்றதுனால எப்படி ஒருத்தரால பணம் சம்பாதிக்க முடியும்? ஜோ மெத்தனி ஜெயில இருந்த சமயத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸை இமேஜின் பண்றாரு. இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. அவருடைய ஓல்டு பாஸை ரீச் பண்ணி பழைய ஃபோர்க்லிஃப்ட் வேலையே மறுபடியும் கேட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயே நான் நைட்டு ஸ்டே பண்ணிக்கிறேன், பிசினஸை நைட்டு பாதுகாக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டா அந்த இடத்துல ஸ்டே பண்றேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அந்த பாஸும் கன்வின்ஸ் ஆகி ஜோ மெத்தனியை அந்த இடத்துலயே தனியா விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அந்த பர்டிகுலர் இடம் ஒரு டெட் அண்ட் ரோட்ல இருக்கும். ரொம்பவே ஒரு ஐசோலேட்டடான ஒரு பிளேஸ். சீரியல் கில்லர்ஸுக்கு ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இடம். மறுபடியும் 2 ப்ராஸ்டிடியூட் அவருடைய வீட்டுக்கு இன்வைட் பண்றாரு. அவங்களுக்கும் ட்ரக்ஸ் கொடுத்து அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னு டெட் பாடியை பீஸ் பீஸா கட் பண்ணிடுறாரு. கொஞ்சம் ஃப்ளஷை டப்பர்வேர்ல போட்டு ஃப்ரீசர்லயும் வச்சு சேவ் பண்ணிடுறாரு. மீதமுள்ள டெட் பாடியை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல புதைச்சிடுறாரு. வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ளஷை கொஞ்சத்தை எடுத்து குக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ ஏன் ஒரு ரோட் சைட் சாண்ட்விச் ஷாப் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா அவருக்கு தோணுது. ஜோ மெத்தனி மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹியூமன் ஃப்ளஷோட டேஸ்ட்டும் போர்க்கோட டேஸ்ட்டும் ரொம்ப சிமிலரா இருக்கிறதுனால இது வந்து போர்க் பர்கர், பீஃப் பர்கர் அப்படின்னு மக்களை ஈஸியா நம்ப வச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரியே பல வாரங்கள் இந்த ஷாப் ரன் ஆயிட்டு இருக்குது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த பர்டிகுலரான ஸ்பெஷல் மீட் காலி ஆயிடுது. இப்போ அந்த ஃப்ரீசரை ரீஸ்டாக் பண்ணணும். அதனால கிம்பர்லி ஸ்பைசர் அப்படின்ற ஒரு பொண்ணை அவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துல வச்சு குத்தி கொலை பண்ணிடுறாரு. 1996 டிசம்பர் 8ஆம் தேதி தன்னுடைய ஃப்ரெண்டான ரீதா கெம்பரை ட்ரக்ஸ் எடுத்துக்கலான்ட்டு அந்த ஒர்க் பிளேஸுக்கு இன்வைட் பண்றாரு. 2 பேரும் சேர்ந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆகிறதுக்காக ஜோ மெத்தனி ட்ரை பண்றாரு. ஆனா ரீதா கெம்பர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதனால ஜோ மெத்தனிக்கு கோவம் வந்துருது. ரீதாவுடைய ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டு சிரிக்கிறாரு. இதை பார்த்து பயத்துல ரீதா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ரீதாவோட கண்ணில் இருக்கிற பயத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி மற்ற பொண்ணுங்களை கொலை பண்ண மாதிரி உன்னையும் இன்னைக்கு இந்த இடத்துல கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. கண் சிமிட்டுற நேரத்துல எப்படியோ ரீதா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போய் அந்த ஃபென்ஸை எகிரி குதிச்சு வெளியே போயிடுறாங்க. ஜோ மெத்தனி ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால ரீதாவை துரத்திட்டு போயிட்டு பிடிக்க முடியல. அந்த வழியா வரக்கூடிய ஒரு ட்ரக்ல ரீதா ஏறி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க. இதனால ரொம்பவே பேனிக்கான ஜோ மெத்தனி ரீதாவுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கேட்டுக்கு வெளியே போட்டுட்டு மறுபடியும் உள்ள வந்துடுறாரு. இப்போ அந்த இடத்துல கிம்பர்லி ஸ்பைசருடைய டெட் பாடி இருக்குது. அதை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அதனால தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த ஒரு பாடியை புதைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. இமீடியட்டா அந்த ஃப்ரெண்டு போலீஸ்க்கு கால் பண்ணி ஜோ மெத்தனி ஒரு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஹெல்ப் கேட்டதா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால டிசம்பர் 15ஆம் தேதி போலீஸ் ஜோ மெத்தனியை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த இடத்தோட ஓனரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவரையும் அவருடைய பிசினஸையும் காப்பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஜோ மெத்தனி பண்ண கொலைகளையும் அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு அவரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஓனரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு இன்டர்வியூல ஜோ மெத்தனி மென்ஷன் பண்ண விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் 10 பேரை கொலை பண்ணதா சொல்லியிருக்காரு. அவருடைய எக்ஸையும் அவங்களுடைய லவ்வரையும் கொலை பண்ணாததுக்கு ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரையல் அப்போ ஜோ மெத்தனி ஜட்ஜு கிட்ட தனக்கு டெத் சென்டென்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்கிறாரு. இந்த கொலைகளுக்கெல்லாம் நான் வருத்தப்படலை, அப்படி நான் வருத்தப்படுறேன்னு சொன்னா அது கண்டிப்பா ஒரு பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கொலைகளுக்கெல்லாம் பனிஷ்மெண்டா செத்து போயிட்டு நரகத்துக்கு போறதுக்கும் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜு ஏன் இந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு சிம்பிளா இதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ரீதா கெம்பரை கடத்தினதுக்காகவும் அபியூஸ் பண்ணதுக்காகவும் 50 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. 1998ல கேத்தரினை எப்படி கடத்தி கொலை பண்ண அப்படிங்கிற விஷயத்த ஜட்ஜு கிட்ட ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி டெத் சென்டென்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஆனா ஜட்ஜ் அந்த விஷயத்தை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு பரோல் இல்லாத ஒரு லைஃப் சென்டென்ஸை கொடுத்துடுறாரு. 2017ல 62 வயசு இருக்கும்போது ஜோ மெத்தனி அவருடைய செல்லுல இறந்து போயிடுறாரு. டாக்டர்ஸ் அவருடைய டெட் பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு ஓவர் வெயிட்டா இருந்ததுனாலையும் அதிகப்படியான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனாலையும் நேச்சுரல் காஸ்னால அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜோ மெத்தனியோட ஒய்ஃப், பையன், அதுக்கப்புறம் அந்த நியூ லவ்வர் என்ன ஆனாங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஹியூமன் ஃபிளஷை குக் பண்ணி சாப்பிட்டு அதே விஷயத்த ஹாம்பர்கர்ல வச்சு மக்களுக்கு சேல் பண்ண ஜோ மெத்தனி அப்படின்ற ஒரு டெவிலோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி கேட்கும்போது உங்க மனசுல சின்னதா ஒரு பயம் வந்துச்சுன்னா மறக்காம லைக் போடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட் ட்ரக்லயோ ஃபுட் ஜாயிண்ட்லயோ நீங்க சாப்பிடணும்னு நினைக்கும் போது அது எந்த அளவுக்கு அத்தன்டிக் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. That's it for the video. Thanks for watching. See you in the next one. Goodbye.